எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பஜாஜ் பல்சர் 150cc அந்த பைக் இருக்குல்ல, அந்த பைக்கோட ஸ்பீடோமீட்டரை நம்ம கழட்டி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இந்த ஸ்பீடோமீட்டர் நம்ம கழட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வண்டி கீழே விழுந்தனால உடஞ்சி உள்ளே இருக்கிறது எதுவுமே வேலை செய்யலை. ஸோ நம்ம இப்போ புது ஸ்பீடோமீட்டர் வாங்கியாச்சு. ஸோ புது ஸ்பீடோமீட்டர் என்ன விலை ஆச்சு அப்படின்னா 3700 rupees ஆச்சு. ஃபிட்டிங்க்கு ஒரு 100 rupees மெக்கானிக்கு கொடுத்தாச்சு. ஸோ 3800 ரூபா ஒரிஜினலே கிடைக்குது மார்க்கெட்டில். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா இதுதான் ப்ரைஸு, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை கழட்டி உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். நான் மெக்கானிக்கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி இது பழசை நீங்கள் எடுத்துப்பீங்களா ஏதாவது ஒரு ரேட்டுக்கு அப்படின்னு கேட்டேன். ஆனால் இல்லை, பழசு வந்து 10 ரூபா 20 ரூபா கூட போகாது, நீங்கள் பழைய பிளாஸ்டிக்கில் தான் போடணும் அப்படின்ட்டாங்க. சரி, எதுக்கு பழைய பிளாஸ்டிக்கில் போடுவானே, நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம இதை இப்போது கழட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாக் ஸ்க்ரூ டிரைவர் செட்டு இருக்குது. அதில் இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம கழட்ட போகிறோம். மொத்தம் 1 2 3 4 5 இருக்குது. இருங்க நம்ம கழட்டிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. மொத்தம் 5 ஸ்க்ரூ. நம்ம அதை கழட்டி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா இவ்வளோதான். இது வந்துருச்சு. அப்புறம் இதுதான் இந்த ஸ்பீடோமீட்டரோட இது. தெரியுதுங்களா? பார்த்தீங்களா எப்படி? இவ்வளோதான். நம்ம விரல்லே பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூ இருக்குது, அதை நம்ம கழட்டி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம இங்கெல்லாம் இருந்தது ஒரு 3 ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டியாச்சு. ஸோ இது இப்படி தான் இருக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுதா பார்ப்போம். பின்னாடி எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதையும் கூட எடுக்க முடியுதா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெறும் பேனல் தான், தெரியுதுங்களா? சும்மா இது சாஃப்டாக வச்சுருக்காங்க பேனல், அவ்வளோதான். எடுத்தாலே வந்துடும். நம்ம பேனல் இருக்கிறது முன்னாடி பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூவையும் கழட்டிடும். ஓகே, இப்போது நம்ம இதை கழட்டிடலாம். மேலே இருக்க ஸ்பீடோமீட்டர் பேனல். பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் கூட தனியாக வந்துடுச்சு. இந்த இது வந்துடுச்சு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளுக்குள்ளே இன்னும் கூட பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் கூட எடுத்துடலாம். இதெல்லாம் தண்ணி போனனால துரு பிடிச்சிருக்கு. நானும் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே இன்னும் 2 ஸ்க்ரூ இருந்தது, அதையும் கழட்டியாச்சு. சரி, மொத்தமாக பேனலை கழட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா 3 பேனலுமே வருது பாருங்கள். 3 பேனலும் வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து இவ்வளோதான் பேனலு. இப்போ இது வந்து இந்த ரப்பரோட அப்படியே அனெக்ஸ் ஆகிருக்கு. இது என்ன ஆகும்னா, இது வந்து உங்களோட, இது வந்து நம்ம வண்டியோட சர்க்யூட்டில் கனெக்ட் ஆகிடும். அப்போ தான் இது வந்து டிஸ்டன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு. இவ்வளோ தான், எல்லாமே கழட்டியாச்சு நம்ம பாட்டாக.
பார்த்தீங்கன்னா நம்ம இதையும் கழட்டியாச்சு. ஸோ இந்த பேனலுக்குள்ளே இந்த ஒயர் கனெக்ட் ஆகுதுல்ல, இதுக்கு ஒரு சர்க்யூட் இருக்குங்க, அதையும் நம்ம கழட்டியாச்சு. ஸோ இவ்வளோ தாங்க பேனல். இப்போ நீங்கள் புதுசு வாங்கினீங்கனாலும் இதுதான் கண்டென்ட்டு. இதுக்கு தான் வந்து 3700 சொல்கிறாங்க. மிச்சது எல்லாமே ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் தான். முன்னாடி வர்றது உள்ள இந்த நீடெல்லாம் இருக்குது பாருங்கள், நீடல் உங்கள் ஸ்பீடோமீட்டரோடது. That's all it is. Thanks for watching. Bye bye.